What would Jesus say about our generation? Jesus gave a rather stern warning to his generation when they demanded a sign from him. It was characteristic of the Jews to demand signs from God's messengers to authenticate their claims. When the religious leaders pressed Jesus to give proof for his claims, he says in so many words that he is God's sign and that they need no further evidence from heaven than his own person. As they had rejected the message of John the Baptist, they reject Jesus as Messiah and they fail to heed his message. The Lord Jesus, through the gift of his Holy Spirit, offers us freedom from sin and wisdom for our lives if we listen to him. Do you thirst for worldly God's wisdom? Lord, give me your wisdom and increase my love for you always. Help me to resist temptation and all willfulness, that I may wholly desire to do what is pleasing to you. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த
செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Something greater than Jonah is here. இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. Today's reading urges us to do God's will, to be sorry for our sins. இறை சித்தத்தை நிறைவேற்றவும் நமது பாவங்களுக்காக வருந்தவும் இன்றைய வாசகம் நம்மை அழைக்கிறது. இப்பொழுதெல்லாம் நிறைய விவிலிய போட்டிகள் நடைபெறுகின்றன. இன்னும் அதிகமாக நாம் விவிலிய வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை, உள்புகுதலை கொடுப்பதற்கு உதவுகிறது. அப்போ சில கேள்விகள் இது ஒரு கேள்வியாக இருந்தது. ஸ்நாபகரித்தர் போதித்த கருத்து என்ன? முன்ன என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. அப்படி 4-5 கேள்வி கேட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொன்னேன். எப்படி ஃபாதர் கடகடன்னு சொல்கிறீங்க? எல்லாம் இயல்பாக நாம் பைபிள் படிக்கும் பொழுது, மறையுரை ஆற்றும் பொழுது வருகின்ற கருத்துக்கள் தானே. ஆகவே தான் நான் என்னுடைய மறையுரையில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முத்தாய்ப்பாக வைத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லி அதை விளக்கி சிந்தனையாக, தியானமாக, ஜெபமாக கொடுத்து வருகிறேன். ஆக ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நாம் கவனத்தில் வைத்து சிந்தித்தோ, தியானித்தோ, ஜெபித்தோ, அதை போகும்போதும் வரும்பொழுதும் சொல்லியோ பழகினோம் என்றால் இந்த வசனங்கள் எல்லாம் ஆழ் மனத்தில் பதியும். The greatest of all faults is to be conscious of none. தாமஸ் கேரல். எதை குறித்தும் உணர்வின்மையே குற்றங்களிலெல்லாம் மிக பெரியது. The sense of sin. The sense of sin என்று சொல்லும் பொழுது பாவம் நம்மை இருளில் மூழ்கடிக்கிறது, ஆன்ம வாழ்வை கொலை செய்கிறது, இருக்கக்கூடிய ஒரு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, ட்ரான்குவிலிட்டி, மன அரிப்புகளோ மன அழுத்தங்களோ இல்லாமல் இருக்கின்ற நிலை வேண்டுமென்றால் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். செய்வது தவறு என்று தெரிந்தும் எல்லாம் தானே செய்கிறாங்க, அப்போ நான் செஞ்சா என்ன அப்படின்ற மனநிலையில் உலகம் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனை முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். வரவேற்பறையில் இருக்கக்கூடிய பெண் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறார், உங்கள் அப்பாவுக்கு எப்படி அறை வேணும்? ஏசி வேணுமா, நான் ஏசி வேணுமா, வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா, ரூமில் டிவி வேணுமா? அப்போ உங்கள் அப்பா சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு டிவி வேணாம், எனக்கு வெஜிடேரியன் போதும், எனக்கு டிவி வேணாம், ஏசி வேணாம். பையன் சொல்கிறான், இல்லைப்பா நீங்கள் தனியாக இருப்பீங்க, கஷ்டமாக இருக்கும், வச்சுங்க பரவாயில்ல. அது ரொம்ப கரிசனமாக சொல்கிறான். சரி, நீங்கள் போய் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் ஃபாதரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போய், அது ஒரு ஃபாதர் நடத்துகிற ஒரு வயோதிகர் இல்லம். இப்போ ஃபாதரை கூப்பிட்டு வரும் பொழுது இவர் அந்த பெரிய மனுஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கார், தெரிந்தவர் போல் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளார இவருக்கு வீட்டிலேருந்து ஃபோன், சேர்த்துட்டிங்களா? சேர்த்தாச்சு, அங்கேயே இருக்கட்டும், தீபாவளி, பொங்கல் இது மாதிரி லீவுக்கெல்லாம் வர வேணாம். சரி சரி, அப்புறம் அப்படி ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா டாக்டர் நம்பரை கொடுங்க, நேராக டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டோம், நம்மளை தொந்தரவு பண்ண வேண்டாம். சரி சரி, ஃபாதர் வர்றாரு, ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இந்த ஆள் போய் ஃபாதர்கிட்ட கேட்குறாரு,
ஃபாதர், எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்கள் அப்பாவை தெரியுமா? தெரியும். 32 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இல்லத்திற்கு வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு சென்றார். நீதான் அது. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு? அனாதை இல்லத்திலிருந்து தத்தெடுத்து வளர்த்து உருவாக்கி நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து திருமணம் செய்வித்த பிறகு இவருக்கு கிடைக்கின்ற பரிசு முதியோர் இல்லத்தில் ஒரு அறை. நான் செய்வது சரியா அல்ல என்ற ஒரு மன தைரியம் நமக்கு வேண்டும். நிர்பந்தங்கள், ஏச்சு பேச்சுக்கள் இப்படி சமுதாயத்தில் இருக்கலாம். அதற்காக எவைகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? எவ்வாறு நாம் வளர்க்கப்படுகிறோம்? நான் அடிக்கடி சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு, the formation of faith, விசுவாச அனுபவம். சிறுவத்திலிருந்தே இதை நான் விசுவாச அனுபவமாக பெறுகிறேன். அது என்றும் என்னை கட்டுப்படுத்தி நிலைநிறுத்தி உறுதியாக நான் வாழ்வதற்கு வழி செய்யும். ஆகவே எப்படி நானும் இருக்கலாம், எதை குறித்தும் உணர்வின்மை, no sense of sin, no sense of guilt, no sense of remorse of conscience என்று பல வகையில் எத்தகைய குறுகுறுப்புமின்றி நான் செய்வது சரி. அது எதை காட்டுகிறது? பன்றி சேற்றில் இருந்தால், சாக்கடையில் இருந்தால் அதுக்கு சுகமாக இருக்கும். கன்றுக்குட்டி அதுக்கு நாரும், எப்படியாவது வெளியில் வரணும்னு தான் துடிக்கும். இந்த இடம் எனக்கு ஏற்றது அல்ல, இது நாற்றம் மிகுந்தது, என்னால் இங்கே இருக்க முடியாது, எப்படியாவது நான் வெளியே வர வேண்டும் என்று முயற்சிக்கும். ஆக எவைகளில் ஊறி இருக்கிறேன் நான் என்பது 2 கொரிந்தியர் 7:10. God who is all mercy joyfully lets himself be bound by tears, or at least by tears of the Spirit. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் வருந்தப்படும் மன வருத்தம் மீட்பு தரும், மனமாற்றத்தை விளைவிக்கும். ரிமோர்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று சொன்னேன் அல்லவா? இந்த மன வருத்தம், நான் தவறு செய்தேன், இது சரியல்ல, இப்படி நான் நடந்திருக்கக்கூடாது என்று எப்பொழுது மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறேனோ அப்பொழுது மனம் திரும்புதலுக்கு ஆரம்பம் என்ற முதல் படி அங்கே வருகிறது. பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்று அடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை, என் வாழ் முதல்லே உற்று அடியேன் மிக தேறி நின்றேன், எனக்கு உள்ளவனே, எனக்குள்ளே உள்ளவனே. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்று அடியோடு. நான் பெற்றுக்கொண்டேன் பலவிதமான அருள் வரங்களை. அவைகளின் வழியாக நான் இன்னும் அதிகமாக மிளிர்வதை விடுத்து என்னுடைய பிழையை பெருக்கி செய்த தவறுகளை தவறுக்கு மேல் தவறுகள் செய்து கொண்டு சுருக்கும் அன்பின், என்னுடைய அன்பை மிக மிக சுருக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருப்பின், அப்படிப்பட்ட ஒரு அடியேனை நீ என்னை விடுவித்தருளும், எனக்கு அந்த விடிவை தந்தருளும். என் வாழ்நாளில் நான் உன்னை நாடி தேடி வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரும் ஆவியை, ஆற்றலை உணர்ந்து கொள்வேனாக. நமக்குள்ளே இருந்து செயலாற்றுகின்ற தூய ஆவி. ஆகவேதான் சின்னப்ப சொல்வார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம். பரிசுத்த ஆவி நம் உள்ளே குடிகொண்டிருக்கிறது, அது நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் உணர்தல் வேண்டும். இத்தகைய பின்னணியில் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, give me a heart that loves what is good and in accord with your will, and fill me with your wisdom
that I may understand your ways. Give me the grace and the courage to reject whatever is evil and contrary to your will. ஆண்டவராகிய இயேசுவே, உம் சித்தத்திற்கேற்ப நல்லனவற்றை ஆசிக்கும் இதயம் தாரும். உம் வழிகளை உணரும் ஞானத்தால் எம்மை நிரப்பியருளும். உம் சித்தத்திற்கு புறம்பானவற்றையும் தீயவற்றையும் வெறுத்தொதுக்க வரம் தாரும். எது நல்லது, எது சரியானது, எது தேவையானது, எதிலே உம்முடைய சித்தம் அமைந்திருக்கிறது என்பதை பகுத்துணர்ந்து அதை பற்றி கொண்டு வாழுகின்ற மக்களாக நாங்கள் இருக்கச் செய்திருளோம். நீர் யோனாவை விட, எலியாசை விட, மோசேயை விட பெரியவர் என்பதை உணர்கிறோம். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இறைவன் என்று வாழ்த்து பெறுவார். பொருட்களை இறைவா காணிக்கை, பொருட்களை இறைவா பொங்கிடும் மகிழ்வோடு பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வோடு பறித்து வந்து உன் பொன்னொளி பீட குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்கள் இறைவா கரங்களில் ஏந்தி பீடம் வந்தோ. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.